ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக கத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்து தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியான பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கும் கிருபையாய் தந்த மகாபரிய பெரும்பளுக்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவச நேரத்தில் கடந்து இருக்கின்ற கர்த்தருடைய ஆவியான நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்திருப்பதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி பரிசுத்த தேவன் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக சபையினுடைய காரியங்களுக்காக நம்முடைய ஆத்துமா தேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையில நமக்கு இப்பொழுது கொடுக்கிறார். ஆக்சுவலா இதை என்ன எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகமெங்கும் சிதறி போயிருந்தார்கள். நாடே இல்லாமல் போய்விட்டது. தீர்க்க தரிசனம் சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப சந்தோஷத்தோடு வருவார்கள் என்று சொல்லி அப்படியே 1948 இஸ்ரவேல் தேசம் உருவானது. சந்தோஷத்தோடு உள்ளே பிரவேசித்தார்கள். இன்று பிரவேசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லியிருக்கிற ஒரு நாடு இல்லையே. இப்படி விதமாக தேசாந்திரியா திரிந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு ஒரு நாடு இல்லையே என்று சொல்லி அலைந்தவர்களுக்கு அந்த தவிப்புக்கு சஞ்சலம் எல்லாமே என்ன செஞ்சிச்சு? ஓடி போயிருச்சு. இன்னைக்கு உலகமும் இருக்கிற இஸ்ரவேலர் யூதர்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக பணக்காரர்களாக இருக்கிறார்கள். விசேஷமாக அமெரிக்க நாட்டையே அவர்கள் தான் ஆட்கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா பெரிய பெரிய பணக்காரங்கள் தான் யூதர்கள் தான். அமெரிக்க அரசாங்கத்தையே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வைத்திருக்கிறார்கள். அப்படின்ற உலகத்தையே அவர்கள் கட்டுப்பாட்டு தான் வைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் யூதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சிதறடிக்கப்பட்டு போனவர்கள் மீட்கப்பட்டு திரும்ப வருவார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம் ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் பார்க்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒவ்வொரு உண்மையை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர்களே இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வர வேண்டிய சொத்தை பாதி எனக்கு பிரித்து கொடும் என்று சொல்லி கேட்டு வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து போட்டான் என்றும், அது செலவழித்து போட்ட பிற்பாடு தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அதற்கு பிற்பாடு பன்றி மேய்க்கும்படியாக ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்ட பொழுது, அந்த பன்றி சாப்பிடும் ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்காத பொழுது அவன் மறுபடியும் என் தகப்பனிடத்துல போவேன் என்று சொல்லி திரும்ப அவன் வருகிறான். அப்படி வந்த பொழுது அங்கே அவனுக்கு மிகுந்த ஒரு பரிவாரங்கள் கிடைக்கிறது நவனமாக பார்க்கிறோம். அப்படி பரிவாரங்கள் கிடைத்த உடனே அவன் சந்தோஷமாக இருப்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதற்காக தெய்வத்திற்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த பூமியிலே நாம் விதமாக இருக்கிறோம். தேவனை விட்டு தூரமாக விலகி போகும் பொழுது
தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமயமாக வந்து நாம் எப்பொழுதும் நம் மறுபடியும் கர்த்தருடைய சன்னிதானத்தை கடந்து வருவோம் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் அந்த கதையின் காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவர் மூலமாக இரத்தத்தை சிந்தி பாடுகள் அனுபவித்து எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறபடி எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று வார்த்தையின்படி இந்த உலகத்தை எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் மீட்கப்பட்டு தேவ சன்னிதானத்தை கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டபடினாலே எல்லாருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே கோர மரணத்தை அவர் தழுவிக்கொண்டார். அப்படி எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட விருப்பம். அப்படி மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? சந்தோஷத்தோடு ஆண்டோடைய பாதத்துக்கு கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய பாட்டுகள் எல்லாம் பாடி வைத்திருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்த மனிதனை மீட்கும்படியாக கர்த்தராகிய இயேசுநாதர் கடந்து வந்து அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறபடினாலே இப்பொழுது நாம் மீட்கப்பட்டவர்களாக தேவசனியானதர் காணப்பட்டபடினாலே நாம் தண்டனைக்குரியவர்கள், அடிக்கப்பட வேண்டியவர்கள், நவிதமாக காரி உமிழப்பட வேண்டியவர்கள், நடு தெருவுல நம்ம கம்பத்துல வைத்து கட்டி வைத்து அடித்து உதைக்க அப்படி கேவலப்படுத்தப்பட வேண்டிய நம்மை இறைவன் நமக்காக அவர் சிலுவையில கட்டி வைத்து ஆணியால் அடிக்கப்பட்டு சவுக்கால் அடிக்கப்பட்டு காரி உமிழப்பட்டு அவர் நாம் அடைய வேண்டிய அத்தனை அவமானத்தையும் ஆக்கனையும் அவர் அடைந்தார். அவர் நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சன்னிதானத்துல கடந்து வரும் பொழுது அது மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடினால்தான் விதமாக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, நாங்க தான் சீயோன், உன்னதமான பரிசுத்த பர்வதம் நாங்க தான் சீயோன் என்று சொல்வார்கள். சியோன் என்றால் உன்னதமான ஒரு இடம். எருசலேமிலே எபூசியர்கள் வாழ்ந்த ஒரு இடம் சியோன் மலை. அந்த மலையை ஒரு ராஜா, எபூசியனாக அர்பனா என்கிற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். தாவீது போய் அந்த பட்டணத்தை பிடிப்பதற்காக போகும் பொழுது அந்த ராஜா சொன்னா, இங்கே சப்பானிகளும் ஊனர்களும் உன்னை தடுப்பார்கள், நீ இந்த பட்டணத்துக்குள் பிரவேசிப்பாயோ என்று சொன்ன பொழுது தாவீதுக்கு மிகுந்த கோபமும் எரிச்சலும் உண்டாகி அவன் தன் படைகளை அனுப்பி அந்த பட்டணத்துல எல்லாரையும் சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடித்து கொண்டான். அந்த ராஜா சரணடைந்தான். அந்த பட்டணத்தை பிடித்து கொண்ட பிற்பாடு அந்த பட்டணத்தை அது மிகவும் அழகாக நன்றாக இருந்தபடினாலே, உயரமாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் நன்றாக இருந்தபடினாலே என்ன செஞ்சான்? தன்னுடைய நகரமாக மாற்றி அங்கே தாவீது வீட்டை கட்டி அங்கே உட்கார்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறது. அதுதான் சியோன் நகரமாக இருக்கிறது. அந்த சியோன் நகரத்துல தான் தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலமாகிய அருவனா களம், அதாவது ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்ட அந்த மலை அங்கேதான் இருந்தது. அதை விதமாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் எருசலேம் பக்கத்துல உயரமான இடம் சியோன் என்று சொல்லி பார்க்கிறோம். சியோனுக்கு போகிறவங்க எல்லாம் எங்க இருப்பாங்களாம்? சியோனுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க எங்க இருப்பாங்களாம்? எருசலேமில் தான் இருப்பாங்க. எருசலேம் ஒரு பெரிய தலைநகரம். அது தலைநகரத்து பக்கத்துல ஒரு மலை பிரதேசமானது சியோன். அந்த சியோன் மலையில விதமாக தாவீது ராஜா அங்க வீட்டை கட்டி உட்கார்ந்து அங்கேதான் தேவாலயமும் இருக்கிறது.
அப்போ அங்கே போக நினைக்கிறவர்கள்லாம் எருசலேமில் இருப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறீங்க. நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் விதமாக சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் நினைச்சுவாராம், எருசலேமில் ஆதரவாக இருப்பார், அதை காத்து தப்பு பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அது 31ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கிறோம். 30ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்க, வாசிங்க. ஆமா, சியோனுக்கு போகிறவங்க, சியோனுல போய் தேவனை ஆராதிக்கிறவங்க எங்க வாசமா இருப்பாங்க? எருசலேம்ல தான் வாசமா இருப்பாங்க. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சொல்லலாம், நாமும் புதிய எருசலேம் என்று பெயர் வச்சிருக்கனாலே அந்த எருசலேமா என்று அது எருசலேம் என்று சொல்லி கர்த்தர் பெயர் வைக்க சொல்லியிருக்கிறார், வச்சிருக்கிறோம், சபையா இருக்கிறோம். அந்த எருசலேம் அல்ல, அது இஸ்ரேல் நாட்டில் இருக்குது. நாம் ஆவிக்குரிய சபைக்கு ஒரு பேர் புதிய எருசலேம், அவ்வளவுதான். உன்னதமான இடம் சியோன் பரலோகம். பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள் இங்கே இருக்க வேண்டும். இங்கேதான் சுத்திகரிப்பு நடக்கும். எருசலேம்ல தான் என்ன செய்யும்? சுத்திகரிப்பு ஆராதனை எல்லாம் எருசலேம்ல தான் இருக்கும். அங்கு சுத்திகரிக்கப்பட்டுதான் சியோனுக்கு போக முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி எருசலேம் வாசமா இருக்கிறவர் என்ன ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் தேவசனியானது கடந்து. எருசலேம் என்றால் சமாதானத்திற்குள்ளாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லட்டுமாக. இங்கே இந்த ஆண்டவராய் இயேசுநாதர் சொன்ன இந்த கதையில 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி ஆசையை கொடு என்று சொல்லி கேட்டு வாங்கிவிட்டு போனவன் திரும்ப அவன் மனம் திரும்பி அவன் வந்த பொழுது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து அவனுடைய வஸ்திரங்கள்லாம் கலைந்து போட்டு அவனை சுத்திகரித்து அவனுக்கு கொளுத்த கண்டு அடித்து விருந்து கொண்டாடி ஆடல் பாடெல்லாம் உண்டானது என்று சொல்லி நாம் விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 29. அவன் விதமாக தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். தகப்பனுக்கு பிரதித்திரமாக சோதரிங்க மூத்த மகன் பேசுகிறதை பார்க்கிறேன். இளையகுமாரன் பேசுகிறதை நாம் பார்ப்போம். 21ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உண்மை குமார் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படி சொல்லி அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய தவறை உணர்ந்து இது பண்ண பொழுது அங்கே என்ன நடந்தது தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தகப்பன் அவன் பாவரிக்கை செய்து பரிசுத்தம் அடைந்து தகப்பன் ராசியான பிற்பாடு தகப்பன் ஊழியக்காரன் நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவன் கைக்கு மோதிரத்தை அதிகாரத்தை கொடுங்கள். அதாவது நான் விதமாக பார்க்கும் பொழுது உயர்ந்த வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது நாம் வேதத்துல வாசிக்கிறோம், மெல்லிய வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ நாம் பாவம் செய்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து நரகத்தில போய் கொண்டது நம்மை நாம் பாவரிக்கை செய்து பரிசுத்தமடைந்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கடந்து வரும்பொழுது பரம தகப்பனிடத்திலே கடந்து வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்ட போது நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்யறதில்ல, பார்க்காமல் உடனே என்ன செய்யற வேலைக்காரர்களை பார்த்து தூதர்களை பார்த்து என்ன சொல்லுறார், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்துங்கள், கந்தரான உடைய உடுத்து இருக்கிறார், அதெல்லாம் கலைந்து போட்டு வஸ்திரனை ஸ்நானம் பண்ணி வைத்து உயர்ந்த வஸ்திரத்தை அப்போ இன்னும் முதல்ல என்ன நம்ம முழு காட்டி சுத்திகரித்து பிற்பாடு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தி, அது மாத்திரமல்ல
அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவி அதிகாரம் பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு முத்திரை மோதிரம் போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்க உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சியை கால்களுக்கு கொடுத்து இப்ப என்னாச்சு, கொளுத்த கன்று அடித்து திருவிருந்துல பங்கு பெற வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவன் கடந்து வந்துட்டான். இப்போ பல வருஷமா தகப்பனோடு இருக்க மூத்த குமாரன் எந்த தப்பும் செய்யல, வெளியே போய் ஏதாவது செய்யல. அது பார்த்துட்டு கொஞ்சம் கோபம், சண்டை போட்டா, தகப்பன்ட்ட சண்டை போட்டாருன்னு பாக்குறோம். ஆனால் இந்த மகன் வளர்ந்த பொழுது, அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் மன்னித்து கொண்டு வந்தார். அங்க அதுக்கு பிற்பாடு அங்க என்ன உண்டாயிடுச்சு வாசிங்க. என் குமாரனாகி இவன் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட இவன் மரித்தான், உயிர்ப்பித்தான், காணாம போனா மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டான். அதனால என்ன செய்யுது, சந்தோஷப்பட ஒரு பாவி மனம் திரும்பதான் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மிகுந்த சந்தோஷம். அங்க சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த வசனத்துல வாசிக்கிற மூத்த குமாரன் வந்து கேட்கிறாங்க, கீத வாத்தியத்தையும் நடனத்தையும் கண்ட பொழுது அவன் விசாரித்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலும் தவிப்பு ஓடி போகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் விதமாக பாருங்க. சந்தோஷத்தினால் நாம் தேவனை மகிழ்ப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்து எல்லா காரியங்களும் நம்ம என்ன செஞ்சிட்டார், மீட்டு ரட்சித்திருக்கிறார். இறைவு சரியானத்திலே நாம் கடந்து வந்து கொண்டோம். நாம் அதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்லாம் ஆனந்த களிப்போடு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டோட சரியானத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஆனந்த களிப்போடு நாம் காணப்பட வேண்டும். ஆனந்த களிப்பு இல்லாமல் பின்மாறி போன கலாத்தியர்களை பார்த்து விதமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானாலும் கொடுப்பீர்கள். என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், என் சரீரத்திலே காணப்பட அசுசியான காரியங்களை கூட நீங்கள் அசட்டை பண்ணாமல் என்னை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று 4ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிங்க. கலாத்தியர். அரோசியாமலும் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், தேவ தூதனை போலும். தேவதூதனை விட கிறிஸ்து இயேசு உயர்ந்தவர், கிறிஸ்து இயேசுவை போலவே ஏற்றுக்கொண்டீர்கள். வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே, ஆண்டவராகிய இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சந்தோஷமாக பாடி மகிழ்வுபடுத்தி துள்ளி குதித்த நாட்கள் இப்பொழுது எங்கே, இப்பொழுது நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக விதமாக கலாத்தியர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை இழந்த பொழுது விதமாக அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் பவுல். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு பிரத்யட்சமா தரிசனமா நீங்கள் கண்டு சாட்சி கூறினீர்களே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கண்டீர்கள், சொப்பனங்களை கண்டீர்கள், வேத வாக்கியங்களுடைய ஆழ்ந்த சத்தியத்தை கண்டீர்கள், அதிகமா எழுந்து அநேகருக்கு சாட்சி கொடுத்து கர்த்தர் என்று ரட்சித்திருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்தவர், நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆனந்த களிப்பு அடைந்திருந்தீர்களே, அது இப்ப எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆதியில கொண்டிருந்த
அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. நீ அனலாயாகிலும் குளிராயாகிலும் இருந்திருந்தா நலமாயிருக்கும். நீ எப்படி இருக்கிற? வெதுவெதுப்பா இருக்கிறன்னு சொல்ற. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற. ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். ரெண்டும் கட்டால இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால எந்த நிலைமையில விழுந்தாயோ மறுபடியும் எழுந்து வா என்றுதான் கர்த்தர் திரும்ப கிருபையாய் நமக்கு கொடுக்கிறார். இந்த புதிய ஏற்பாடு சபையாய் இருக்கிற நமக்கு, புதிய ஏற்பாட்டு ஜனங்களாக சபையா இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் தெரியுமா? எல்லாமே இலவசம்தான், எல்லாமே கிருபை. நாம் எதற்கும் பிரயாசப்படுகிறதே இல்லை. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவருடைய கிரியைகள் கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய கிரியை அவர்களோட கூட போகும். அது நமக்கு கிடையாது, அந்த வசனம் நமக்கு கிடையாது. நாம் மறிச்சாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சபையாக நம்மளை கர்த்தர் நினைச்சுவார், எடுத்து கூறுவார். சபை யாரு? ஆண்டவருக்கு. சபை ஆண்டவருக்கு யாரு? மணவாட்டி. அப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் சரீரத்தை தன்னை ஒப்பு கொடுத்தார். கரைதரை முதலான ஒன்றும் ஆசிரியர் பழைய மகிமையான சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடு, சபைக்காக தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ சபையை நம்ம சரிப்படுத்தி சபையாக நம்ம எடுத்துக்கொண்ட பிற்பாடு எப்போ நம்ம எடுத்துக்கொள்ளோம்னா, கர்த்தராகிய இயேசுநாதருடைய அந்த அந்திகிறிஸ்து காலம் ஆரம்பிக்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் அந்திகிறிஸ்துடைய ஆவி பூமிக்குள்ள இறங்கும். 7 வருஷம் ஆச்சு, அந்த நாட்கள் தான் நடக்கும். அதுல சபையால் எடுத்துக்கொள்ளாமல் கைவிடப்படுகிறார்களவா, அவர்கள் அந்த 7 வருஷமும், அந்த 7 வருஷத்துல நான் கிறிஸ்துக்காக வாழ்கிறேன்னு சொன்னாலும் தங்களை காத்து கொண்டு ஓடி ஒளிஞ்சி எங்க போனாலும் சுடுவாங்க, பிடிப்பாங்க, கொல்லுவாங்க, பல விதமான பிரச்சனை இருக்கும். அது முத்திரை, அந்த நாட்கள்ல முத்திரையினுடைய வீரியம் தீவிரிக்கும். அது முத்திரையும் குத்தாம, முத்திரை வாங்காம சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ஆனாலும் தங்களை காத்து கொண்டு ஓடி 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 ஒளிஞ்சி 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 தங்களது விசுவாசத்தை காத்து கொண்டு எப்படியாலும் தங்களை காத்து கொண்டு பரலோகத்துக்கு போகணும்னு போறாங்க இல்லையா, அவர்கள் கிறிஸ்துக்குள் மரித்தால் அந்த வசனம் தான், கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது முதல் கிறிஸ்துவுக்கு மரிக்கிறவர்கள், எது முதல் அந்த 7 வருஷம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த நாட்கள், அது முதல் கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். முதலாவது இது முதல் கிறிஸ்துவ மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்களுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 தீர்க்கதரிசிகள் இஸ்ரேல்ல உருவாகின தீர்க்கதரிசிகள் உருவாக போறாங்க. அந்த உபத்திர நாட்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. உபத்திர நாட்கள் நாம இந்த பூமியில இருக்க போறதே கிடையாது. 7 வருஷத்துல நம்ம என்ன செய்ய போறதில்ல, இருக்க போறதே கிடையாது. எங்க போயிருவோம்? நாம் மணவாட்டியாக கர்த்தரோடு ஆகாய மண்டலத்துல கல்யாண விருந்து நடக்க போது, அந்த கல்யாண வீட்டுல நம்ம எப்படி இருக்க போறோம்? கல்யாண வீட்டுல தோழிகளாக இல்ல, மணவாட்டியா இருக்க போறோம். அங்க தோழிகளா யார் இருக்க போறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் தோழிகளாக வந்து இருக்க போறாங்க. இந்த 1000 வருஷ அரசாட்சியில இந்த மணவாட்டிக்கு பூமியில வேலையே கிடையாது. 1000 வருஷ அரசியல பூமியில மணவாட்டிக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவரு யாராவது தான் பொண்டாட்டி கொண்டு அரசாட்சி செய்ய யுத்தம் பண்ண அனுப்புவாங்களா? அனுப்புறது இல்லையே. கல்யாணம் முடிஞ்சோன்னு அவன் பொண்டாட்டி நினைச்சுவாங்க, வீட்டுல பத்திரமா வச்சு பாதுகாத்து இது பண்ணணும். முடியாத பட்சத்துல வேலைக்கு வேலை செய்யும், அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா பாரத்தையும் பொண்டாட்டி மேல அதே மாதிரி ஆண்டவர் இயேசுநாதர் தன்னுடைய மனைவியை பரலோகத்துல வைத்து விட்டு சேஃப்டியா அங்க ராஜரீக கூட்டமாக வைத்து விட்டு, ஆதி பரிசுத்தவான்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 7 வருஷத்துல மரித்து போனாங்க இல்லையா, இவங்க தான் பூமியை அரசாட்சி செய்ய போறாங்க 1000 வருஷம். நாமும் அந்த 1000 வருஷத்துல இயேசுநாதர் கூட வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்க போறோம். அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குது. அதனால் நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள்,
சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். இன்னும் ஏராளமான ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கலாம். இயேசு யாருன்னு தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் எல்லாரும் இருக்கலாம். அவர்களெல்லாம் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் தேவசனை எடுத்து கடந்து வர வேண்டும். ஒருவர் சொன்னார், இனி உள்ள காலங்கள்ல சபை அப்படின்னா நம்மளோட கட்டுப்பாட்டுகள்லாம் இதுன்னு யாரும் வரமாட்டாங்க. சபைக்குள்ள இருந்தா நீ நகையை போட்டுட்டு திருவன் தருவியான்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ அந்த உபதேசம் நீ இது பண்ணாலும் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் விளக்குனாதான் உள்ள வருவாங்க. எனக்கு அவர் சொல்லும்போது கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். சகரியாவின் புஸ்தகத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க. சகரியாவின் புஸ்தகத்துல ஆண்டவருடைய வார்த்தை செருபாபேலுக்கு உரைக்கிறது என்னவென்றால் என்று சொல்லி இங்கே விதமாக சொல்லப்படுகிறது நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆயுதமாக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வருவார்கள். அவர்கள் சத்தியத்துக்கு நடப்பார்கள். சபையில இருக்கிற கட்டுப்பாடு சத்திய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். அவர்கள் மனிதர்களா எதுவும் உலகத்துடைய காரியம் எல்லாம் அவர்களை மாற்றி கொண்டிருந்தாலும் அதுமாக அவர்களை மாற்றுவது கர்த்தருடைய ஆவியானவர். இங்கே சொல்வது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் நினைத்தால் எதுவும் நடக்கும். ஏனென்றால் உலகத்தை உருவாக்குவதிலிருந்து இதுவரைக்கும் ஆவியான ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். யாருமாக ஆளுக்கு மேல் இருள் இருந்து தேவ ஆவியானவர் எங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜலத்தி மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலிருந்து தேவன் ஆவியானவர் உலகத்தை அழகாக ஆளுகை செய்து உருவாக்கி வைத்த தேவன். விதமாக பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரும் யாருடைய மேல் இறங்கினாரோ அவர்களை ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் ஏனோ விதமாக அவர்களை தீர்க்கதரிசிகளாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் ஆதி சபையின் மேல் இறங்கின பொழுது அவர்கள் சபையாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு நாம் சபையாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய விதமாக பவுலை கர்த்தர் சந்தித்த பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொண்ட பொழுது அவர் தீவிரமாக கிறிஸ்துவே மேசியா என்று சொல்லி அறிவிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவ்விதமாக பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் பேதுரு. அவ்விதமாக 120 மத்தியிலே எருசலேம் பட்டணத்திலே நடந்து கொண்டிருக்கிற விசேஷமான காரியங்கள் மத்தியிலே இவர் தைரியமா எழுந்து பிரசங்கித்துக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதலினாலே எழுந்து வல்லமையாக பிரசங்கிக்கிறார். அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆவிதமாக அவர் படிக்காதவர் தான், படிப்பறிவு இல்லாத, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை காண்பித்தார், சுட்டி காண்பித்தார். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறபடி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள், பொல்லாத காரியங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சத்தியத்தை சத்தியமா அறிவித்த பொழுது, தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்கி கிரியை செய்த பொழுது அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? அந்யோன்ய ஐக்கியத்திலும், ஜெபம் பண்ணுவதிலும், அப்போஸ்தல உபதேசத்திலும், அப்பம் வைக்குவதிலும் உறுதியாய் தரித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதர்கள் நினைக்கலாம் ஏதோ அடுத்து இந்த காலங்கள் ஒரு நாகரிகமான காலங்கள், இதற்குள் கடந்து போய் இனி யார் வருவார்கள்? இனி யார் மீட்கப்படுவார்கள்? இனி யார் இந்த சத்தியத்தை கை கொள்வார்கள்? ஆயுதமாக அன்று இயேசுநாதர் தம்முடைய உபதேச சரீரத்துக்கு மாம்சத்தை குறித்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே, என் மாம்சத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை. தன்னுடைய மாம்சத்தை குறித்து அவர் விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த அநேக சீசர்கள் என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்வார் என்று சொல்லி அநேகர் போய்விட்டார்கள். இயேசுநாதர் தம்முடைய சீசரிடத்துல கடந்து வந்தார். நீங்களும் போய்விட்ட மனதா இருக்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவர்? நித்திய ஜீவ வசனங்கள்
உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் இது ஒரு சிறு கூட்டமானது அந்த இயேசுநாதருடைய ஊழியத்திலே ஒரு சிறு கூட்டமாக சந்திக்கப்பட்டாலும் பிற்காலங்களிலே அந்த சிறு கூட்டம் பெரிய கூட்டமாக மாறினது. அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் வல்லமாக இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கடந்து வரும்படி தேவ ஆவியானவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த உபதேசமானது எங்கும் பரவும், ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதிகாரமும் பணமும் பலமும் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். எல்லாம் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். எசேயா 35:10 வாசிங்க மறுபடியும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, நான்கு விதமாக வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களா? திரும்பி. என்ன திரும்பி? மனம் திரும்பி. கர்த்தரால் மீட்கப்படுகிறவர்கள் தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு கருப்பு போர்வையை பொறுத்து கொண்டிருந்த 2 குருடர்கள் பிச்சை கட்டி கொண்டிருந்த இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே நசரனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்க வேண்டிய சத்தம் போட்டார்கள். அவர்கள் பேசாதீர்கள், அதற்கு அதிகமாக சத்தம் போட்ட இயேசு நின்று அவர்களை அழைத்த பொழுது, போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த மனுஷன் என்ன செய்தார்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? இனி நான் குருடன் அல்ல, இதுவரைக்கும் நான் குருடன். இயேசு என்னை அழைத்திருக்கிறார், கண்டிப்பாக எனக்கு பார்வை கிடைக்கும், இனி எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை. அவர் தூக்கி எறிந்து விட்டு போனதை பார்க்கிறோம். பேதுரு பிரசங்கம் செய்கிறார், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு இந்த சன்னதியை விட்டு உங்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்பினவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி, வாசிங்க. மனம் திரும்புவதனாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறபடினாலே அவர்களுக்கு என்ன உண்டாகிறது? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். உன்னதமான தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை தேவனாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். சியோனுக்கு வருவார்கள். விதமாக கர்த்தர் சொல்லுகிற வருத்தம் விட்டு பரசம் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆறுதலை தருவேன். இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, உலகம் கூடாத நித்திய மகிழ்ச்சியை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுநாதருக்குள் கடந்து வருவர்கள் நித்திய மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த உலகத்துடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கோ? கொஞ்ச நேரம் அற்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவரை இயேசு கொடுக்கிற சந்தோஷம் நித்திய 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 காலமான ஒரு மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அதனால என்ன? அவரிடத்துல இருக்கிற சஞ்சலமோ தவிப்போ அவர்கள் விட்டு ஓடி போயிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து இருக்கிறோம். கர்த்தர் கிரியை நடப்பிக்கும் காலத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஏராளமான ஜனங்களை மீட்கும்படியான வேலை வந்தது. அதனால் விதமாக ஒரு கர்த்தர் பெரிய எழுப்புதல் மறுபடியும் தேசத்துல கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஏராளமான ஜனங்கள் மறுபடியும் மீட்கப்பட போகிறார்கள். ஏற்கனவே வானத்தையும் பூமி ஒரு முறை அசைத்தேன், இன்னொரு முறை அசைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகைக்கும் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி ஏராளமான ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். அறுப்பு மிகுதி, விளையாட்களோ கொஞ்சம். அப்படி என்றால் ஏராளமான அறுவடைக்கு விளைந்து கிடக்கிறது, ஏராளமான அறுவடைகள் இருக்கிறது. அதை செய்வதற்கு தேவன் ஆட்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில விதமாக சீனா, அரபி நாட்டுகள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. யார் அறிவிக்கிறார் தெரியுமா? இயேசுநாதரே கடந்து போய் அவர்களுக்கு தரிசனத்துல அறிவிக்கிறார். ஒவ்வொருத்தரும் காலைல எழுந்திருச்சுன்னா, பிரதர் இன்னைக்கு இயேசுநாதர் உங்க வீட்டுக்கு வந்தாரா என்று சொல்லி கேட்கிறார்களாம். ஆமா வந்தாரு.
அவர் தன்னுடைய காரியங்களை சொன்னார். நான் அதனால கிறிஸ்தவனா மாறிட்டேன். இப்படிதான் நிறைய பேர் சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்டுக்குள்ள சுவிசேஷம் போக முடியாது. அங்கே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவரே கடந்து சென்று விதமாக வேலையை செய்கிற ஏராளமான ஜனங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்க இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த நாடு கிறிஸ்தவ நாடாக மாறும். இயேசுவை அறிவிப்பார்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. பொல்லாத ஆட்சியாளர்களாம் அகற்றப்பட்டு போய்விடுவார்கள். ராஜாக்களை ஏற்படுத்துவதும் ராஜாக்களை தள்ளுவதும் கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிறது. தேசத்தை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பார். தேசம் உலகம் எங்கும் கர்த்தர் அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும் வேளை வந்தது என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அதனால இங்கே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவர் கூட இல்லையே, வரவில்லையே. ஆவிதமாக மிகுந்த துக்கத்தோடு, மிகுந்த வருத்தத்தோடு, மிகுந்த பாரத்தோடு ஒவ்வொரு வாரமும் தேவசனியானத்து வந்து நிற்கும் போதெல்லாம் வருத்தங்கள், பாரங்கள், வாழ்க்கையே இல்லையே. இந்த சஞ்சலமும் தவிப்பும் ஒரு நாள் என்ன செய்யும்? ஓடியே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவசனியானதுல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார் என்று சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஆனந்த களிப்போடு தேவனை மையப்படுத்தி பாட முடியும். கர்த்தரால் அதுவும் மீட்கப்பட்டவர்கள் வந்தபடினால்தான் கொளுத்த கன்றை அடித்து சந்தோஷமாக நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் என்று சொல்லி அங்கே ஆடலும் பாடலும் உருவானதை நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டது. ஆடலும் பாடலும் ஆராதனை கிடந்து ஆடிட்டு கிடக்க கூடாது. ஒரு மனுஷன் இப்படிதான் ஆடிட்டு கிடந்தா இன்னைக்கு போலீஸனை பிடிச்சி உள்ள வச்சு ஊழியமா போயிடுச்சு. அவனுக்கு தேவை பாடல் பாடுறான்னா பாட்டை மட்டும் பாடிட்டு எல்லா ஜனங்களும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட்டி சேர்த்து ஆடி பாடி வாலிபர்லாம் கூட்டி இப்போ தப்பான கம்ப்ளைண்ட் ஆகி ஊழியம் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஓடி ஒழிஞ்சு போலீஸை பிடிச்சு கொண்டு போயிரு. நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் அந்த அழைப்பை அதை செய்ய வேண்டும். பாடல் அழைப்பு வரமுள்ளவர்கள் பாடல் தான் பாடணும். பணிவிட செய்வோம் பணிவிட தான் சபை நடத்துவோம் சபை நடத்த வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கருத்து கொடுத்திருக்கிறார். அப்போ சிலர் அவருடைய ஊழியத்தை செய்வார். தீர்க்கதரிசிகள் ஊழியத்தை செய்வார்கள். மேய்ப்பருடைய ஊழியத்தை செய்வார்கள். ஒவ்வொருவருக்கும் அதனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அதை விட்டு மாறாக அவர்கள் இறங்கி நாங்களும் தான் என்று சொல்லி இருப்பார்களா, இப்படித்தான் பிசாசு அவர்களை அடித்து கொண்டு போய்விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் மீட்கப்படும் காலங்கள் கடந்து வந்திருக்கிறது. அதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விதமாக வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இறைவன் அநேகருக்கு அநேக காரியங்களை அறிவித்து விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுதும் அநேக மாறான காரியங்களை செய்கிறபடினால பல விதமான தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதாக ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. அதனால விதமாக மறுபடியும் தேவனாக கர்த்தர் என்ன செய்யறால் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து என்ன செய்யறாராம், புதுப்பித்து கட்டி அதை சீர்படுத்தி சரிப்படுத்தி விதமாக அதை பழுது பார்த்து அதை உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்முடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்கிற காரியங்களிலே இன்னைக்கு நிறைய பேர் விதமாக பலவிதமான காரியங்களை யோசித்து சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் செய்ய போற காரியங்கள் மிகவும் மகத்துவமானதாக இருக்க போகிறது. கர்த்தர் காண்பித்திருக்கிறார், மறுபடியும் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எங்கும் எல்லா இடங்களிலும்
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீட்கப்பட போகிறார்கள். அவர்கள் இவர்களா என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமான கர்த்தர் காரியத்தை நடப்பிக்க போகிறார். நிறைய பெரிய பெரிய மனிதர்கள், கௌரவமானவர்கள், மேன்மையானவர்கள்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அவர்கள் தள்ளிவிட்டு ஓடுகிறார்கள். இயேசுநாதர் சொல்லுகிறார், ஓமே விதமாக கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டு அநேகர் என்ன செஞ்சாங்களோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஓடிட்டாங்க. கடைசியில என்னாச்சு தெரியுமா? பலிகளிலேயும் சந்திகளிலேயும் நின்று நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டி வந்து விருந்து சாலையை நிரப்பினார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வேலையை செய்யும்படி தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு நாம் அவருடைய கரங்களில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட வேலை செய்து ஏராளமான ஜனங்கள் மீட்க பொழுதுக்கு நாம் முதல்ல சின்ன கருவியா இருப்போமானால் நமக்கு அதுக்குரிய பலன் நிறைவாக இருக்கும். இல்லை என்றால் எல்லாரும் பரிசு வாங்கும்போது நம்ம கை தட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குலாம் பரிசு கொடுக்கும் போது கை தட்டுவாங்க இல்லையா, பார்த்துக்கிட்டு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே செய்யலைன்னா என்ன செய்ய மாட்டோம், கை மட்டும் தட்டிட்டு பார்வையாளராக நினைக்கணும். நாமும் பரிசு பெற வேண்டும். ஆண்டோரிடத்தில் கிரீடங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டோடு சன்னியானத்தில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு காணப்பட வேண்டுமானால் நாம் தேவ சித்தத்துக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. அதனால் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு அநேக இடத்துல போய் சுவிசேஷம் என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தங்கள் காதுகளை அடைத்து கொள்ளுகிறார்கள். டாக்ஸ் கொடுத்தோம்னா அடுத்த நேரத்தில் தூக்கி தூர போட்டுறாங்க. சிலர் நினைச்சுவாங்கன்னா உடனே போட்டா கொடுத்தவருக்கு சங்கடப்படுவாருன்னு சொல்லிட்டு போன முற்பாடு தூக்கி தூர போடுறாங்க, கிழிச்சு போடுறாங்க. பொதுவாக சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருக்கு. ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அவரால் மீட்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த ஜனங்களோடு கர்த்தர் பேச போகிறார். அவர்களுக்குள் ஒரு விதமான குற்ற உணர்வுகள் உருவாகி, நிம்மதி இல்லாம ஒரு காரியத்தை உருவாக்கி, அது எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அறிந்து அங்கே கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்கள் சபையில கர்த்தர் நடப்பித்து அங்கே அவர்களை கொண்டு வந்து சுகப்படுத்தி அவர்களை மேன்மையாக உயர்த்த போகிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு வருவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார் என்று சொல்லுகிறார். ஆனந்த களிப்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வரும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது நவதமாக பார்க்கிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இருக்கிறவர்கள் என்ன செய்யணுமா, மூத்தமாக மாறி இருந்துகிட்டு வர்றவங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்பதானே வந்தான், அவனை பார்த்தேன், இன்னும் இந்த பாவம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவன் வந்தோடனே அவனுக்கு இப்படிலாம் நீங்க செய்றீங்களே, நான் இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கிறேன், எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு தானே மூத்தமோகன் கேட்டான். அங்கே தகப்பன் என்ன சொன்னார், மகனே நீ எப்போது என்னோட கூட இருக்கிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடைய, வா சந்தோஷத்தில் பிரவேசிப்போம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ வேண்டும். நாம் விதமாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா, நாம் அவர்களுக்கு முன்பாக நம்ம அழைத்து இருக்கிறோம்னா அவர்களுக்காக ஜெபம் பண்ணவும், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம். வருகிறவர்களை தேவசனியானதுல நாம் இன்னும் அவர்கள் கர்த்தருக்குள் பலப்படுவதற்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப இந்த வேலையை நாம் சரியாக செய்ய வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகையில சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. அப்பொழுது நாம் யுக காலமாக ஆண்டவரோடு என்ன செய்ய போறோம், சந்தோஷப்பட்டு ஆண்டவரோட மனமகிழ்ச்சியோடு கர்த்தரோடு நாம் வாழ போகிறோம். அந்த மகிழ்ச்சியான தருணத்துக்குள் பிரவேசிக்க போகிற நாம் கர்த்தருக்குள் மிகுந்த ஜாக்கிரதை நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அகில உன்பேர் என குறை உண்டு, அதிலே செய்த கிரிய மறுபடியும் செய்வாயாக, நீ உன்னை சீர்படுத்திக் கொள் என்று சொல்லலாம் வேதம் சொல்லுகிறது. அதனால் நல்ல வஸ்திரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரமானது பரிசுத்தமான நீதியாக இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை தரித்து இருக்கிறவர்கள் நாம் அந்த கரை திரை முதலாம் ஒன்றுமில்லாம் மாசற்றது பிழைற்று மகிமையான சபையாக நாம் மீட்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நம்மை கரை திரை முதலாம் ஒன்றுமில்லாமல் மகிமையானவர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அழி உள்ளதாக இது அழியாமல் சாவுக்கு சாவாமையும் தரித்துக்கொள்ளும் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த சரீரத்துல போர் செய்கிற அவயங்கள், நம்முடைய சரீரத்துல போர் செய்கிற காரியங்கள், விதமான நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய ஆவியில, நம்முடைய தேசத்துல காண்கிற பொல்லாத துர்க்குணங்களை என்ன செய்யணுமா வெட்டி தூக்கி தூர போடணுமா. மரம் வளருது, நம்ம தான் தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், தெரு ஓரத்துல வளர்க்குறோம், மேல கரண்ட் கம்பி வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? வெட்டி விட்டுருக்கோம் தானே. வெட்டி விட்டு கிளைகளை வெட்டி விட்டு அந்த கம்பத்துல பார்க்காம அது சரியா வளர்றதுக்கு மேல தூக்கி விடணும். அதே போல நம்ம ஆவிக்குரியத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற நம்ம சரீரத்துல காணப்பட, நம்மளோட ஆவியில காணப்பட அசுசியான கிரியைகளை என்ன செய்யணுமா வெட்டி தூக்கி தூர போட்டுட்டு நாம் ஆண்டவருக்கு விருப்பமானவர்களை மாத்திரம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் மாத்திரம் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சஞ்சலம் இல்லாமல் தவிப்பு இல்லாமல் நாம் இருக்க வேண்டுமா? இளைப்பாறு சமாதானத்துள் நடத்தப்பட வேண்டுமா? ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராயிருந்து நம்மை அழகா அருமையா நடத்த வேண்டுமா? நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கர்த்தருக்காக காணப்பட வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நாம் ஒரு காலத்தை மீட்கப்பட்ட போது மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைந்தோம். ஆனந்த கழிப்பு உண்டானது. காலங்கள் போக அது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு ஒரு ஆசாரியனுடைய வீட்டுல கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கடைசி அதிகாரத்திலும் 1 சாமுவேல் கடைசியிலையும் 2 சாமுவேல் ஆரம்பத்திலையும் வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு ஒரு ஆசாரியனுடைய வீட்டுல கொண்டு வச்சுட்டாங்க. அந்த ஆசாரியன் வீட்டுல 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஆசாரியன் வீட்டுல இருந்த 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த ஆசாரியன் வீட்டுல எத்தனை வருஷமா அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சா? 20 வருஷத்துக்கு மேல இருந்துச்சு. அப்ப இருந்ததுனால அந்த ஆசாரியன் அந்த பெட்டியை பக்தியா இது பண்ணிட்டு ரொம்ப கவனமா இது பண்ணிட்டாரு. அது ஒரு ரூம்ல இருந்துச்சு, யாருக்கிட்ட போகல. ஆனா இந்த ஆசாரிய குமார்களும் ஆசாரியர்கள் தான். ஆனா இவர்களுக்கு என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல இருந்து நம்ம டெய்லி பாக்குறோம், டெய்லி உடன்படிக்கை பெட்டியை பாக்குறோம். அப்பா சொல்லுவாரு, நைஸா போய் அதை கூட்டிட்டு வந்து இது பண்ணிட்டு அது தொடக்கூடாது, எல்லாம் வேலை செஞ்சுட்டு அது ஜாலியா அப்படியே ரூம் உடன்படிக்கை பெட்டிருக்காரு அப்படி பார்த்துட்டு ஜாலியா வந்துட்டோம். அப்படி போய் என்னாச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கண்டிஷன் உண்டு. ஆனா ஊசா என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பெட்டியே எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போகும் பொழுது மாடு மிரண்டுச்சான். மாடு மிரண்டும் போது அந்த வண்டி அப்படி கொஞ்சம் ஆடி ஷேக் ஆகும் போது இவர் என்ன நினைச்சிட்டு பண்ணாரு? பெட்டி நம்ம வீட்டுல தானே இருந்துச்சு, கீழே விழுந்துருமேன்னு கையை தூக்கி பிடிச்சார். அப்போ பெட்டி 20-25 வருஷமா அவர் வீட்டுல இருந்ததுனால அவருக்கு என்ன இல்லை? ஆமா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியார் நமக்கு ரட்சித்து இருக்கிறாரு, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம பல வருஷங்கள் ஆயிடுச்சு, கிறிஸ்தவங்கள் ஆயிடுச்சு. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நமக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்போ அந்த பெட்டிய தொட்டா செத்த பெட்டிய, அது பரிசுத்தமானது. அந்த பெட்டி ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல தேவன் என்ன கட்டளை இருக்கா, யார் அதை தொடணுமோ அவங்கதான் தொடணும், வேற யாரும் தொடக்கூடாது. யார் இந்த பெட்டிக்கிட்ட போகணுமோ அவங்கதான் யார் இந்த பெட்டியை தூக்கணும் அவங்கதான், யார் அந்த பெட்டியை திறக்கணுமோ அவங்கதான் திறக்கணும். எல்லாரும் திறக்க முடியாது, எல்லாரும் பூட்ட முடியாது, எல்லாரும் தூக்க முடியாது. யார் யாருக்கு அந்த பெட்டிக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்படுது அதை அவங்கவுங்க தான் செய்யணும். ஆனா ஊசா துணிகரம் கொண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேதத்துல எழுதிச்சிருக்கு துணிகரம் கொண்டு எழுதிச்சிருக்குது. துணிகரம் கொண்டது யார் தெரியுமா? தாவீது. வேதத்துல என்ன சொல்லியிருக்குது? ஊசா துணிகரத்தினால் கர்த்தர் அடித்தார்.
ஊசாவை கர்த்தர் ஏன் அடித்தாருன்னா, தாவீதை அடிச்சா தாவீது சன்னதியில் தானே இயேசு வர்றாரு. அப்ப அந்த இது சாப்டர் க்ளோஸ் ஆயிரும் இல்லையா? அதனால தாவீதை அடிக்காம தாவீதை எச்சரிக்கும்படியாக, அந்த இடத்துல தாவீதை எச்சரிப்பு கொடுக்கும்படியாக பயபக்தி கொண்டு போற, தொடாத, ஜாக்கிரதை. ஏன்னா அவரு சணல் வஸ்திரம் உடுத்திக்கிட்டு, ஆசாரிய சணல் வஸ்திரம் உடுத்திக்கிட்டு தான் இசை கருவிகளை வாசி ஆடி பாடிட்டு போறாரு. அவரு ரொம்ப ஜாலியான மனுஷன் தாவீது. கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிட்டு போறாரு. ஜாலியா போய் தொட்டுக்கலாம்ல, தூக்கலாம்ல, பலி செலுத்த வந்தார்ல, ஆடு மாடெல்லாம் வெட்டி பலி செலுத்த வந்தார் இல்லையா? அப்ப பெட்டியை கூட கர்த்தர் அப்படின்னு சொல்லி தொடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஊசாவை கர்த்தர் அடிச்சது. அது தாவீதுக்கு சொல்லப்பட்ட பாடம். அப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு முன்னாடி தண்டிக்க போடுறாங்கன்னா, அது யாருக்கு கொடுக்கப்பட்ட பாடம்? நமக்கு கொடுக்கப்படுற பாடம். ஏய், ஒழுங்கா இருந்துக்கோ, அடிச்சிருவேன். சபிராலும் யாரு? அனனியாவும் பொய் சொன்னதுன்னு அடிச்சார். மற்றவங்க யாராவது அடிச்ச செத்தாங்கன்னு இல்லையே. அது ஏன்னா மற்றவர்கள் சபையார் இன்னும் வரைக்கும் இனிமேலும் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிரு அப்படிங்கிறதா எச்சரிப்பு. அதனால அதாவது பெட்டி நம்ம வீட்டுல தானே இருக்குது. நம்ம இத்தனை வருஷம் நம்ம தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப பெட்டி எவ்வளவு நம்ம ஏன் பிடிக்க கூடாது அப்படின்னு கையை நீட்டினார். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, சபை தானே, நம்ம ஆண்டவர் தானே, ஆண்டுட்டு ஹாய் நம்ம ஆண்டவர், வாங்க ஆண்டவர், நல்ல தோல்ல கை கொடுக்கு, வாங்கய்யா. ஒருத்தர் சொன்னாராம், பிரதர் இயேசுநாதர் விட்டு போக கூடாது பிரதர், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துக்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவர் சொன்னார், ஐயா ஏசு நான் அவர் இந்த போஸ்ட்ல ஏறுற ஹெல்பர், ஏசு என் கூட தான் இருக்கிறாரு. நான் மேல ஏறும்போது என் கூட வருவார், கீழே இறங்கும்போது என் கூட வருவார், நான் எங்க போனாலும் என் கூட வரும். என்னடா மனுஷன் சொல்றேன், என்ன சொல்றேன்? ஒரு படத்தை ஏசுநாதர் படத்தை பாக்கெட்ல வச்சுருக்கேன். ஏசுநாதர் படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு ஏசு மேல ஏறினாலும் இறங்கினாலும் கூட வராரு. நிறைய பேருக்கு இயேசுநாதர்னு கிறிஸ்துவ, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி பயமே இல்லை. நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் தெரியுமா, பயங்கரமானவர் தெரியுமா. இயேசு தம்முடைய சீசர்களோடு மனிதனாக இருந்த பொழுது, தம்முடைய சீசர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் மேல என்ன செஞ்சாங்க? சீசர்கள் தொட்டாங்க, மார்புல சாஞ்சாங்க, கட்டி பிடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. எப்பவும் மார்புல சாஞ்சிக்கிட்டு இருந்தது யாரு? யோவான். அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தலும் புஸ்தகத்துல பத்மு தீவுல கொண்டு அவருக்கு கர்த்தர் தரிசனமாகின பொழுது அவர் என்ன சொல்கிறார்? இயேசுவை கண்ட பொழுது நான் செத்தவனை போல விழுந்தேன். அவர் மார்புல சாய்ந்திருந்த இயேசு மனிதனாக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் இறைவன், நமக்காக ஜீவனை கொடுக்க மனிதனாக வந்தார். இப்பொழுது அவர் இறைவன். நமக்கு என்ன? அதனால வேதம் சொல்றது, பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே கழிவுறுங்கள். அப்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் பயபக்தியோடு நாம் தேவசனத்துல காணப்பட வேண்டும். பயமும் பக்தியும் தேவசனத்தில் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நேகருக்கு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. மிகவும் கவனமாக எச்சரிப்போடு நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டுல பல நியாய பிரமாணத்தின்படி சொன்னாதான், செஞ்சாதான், பேசினாதான், எதையும் கிரியையில செய்தாதான் பாவம். புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை, யோசிச்சாலே சிந்திச்சாலே பாவம். அதனால நாம் இப்பொழுது கர்த்தர் நமக்கு ரொம்ப ஷார்ப்பா எல்லாத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் ஆனந்த களிப்போடு பாடி தேவன் சன்னிதானத்தில் கடந்து ஒரு அநேக ஜனங்கள் கடந்து வருவார்கள். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மிகவும் பயபக்தியோடு பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அப்படி இருப்போமானால் அவர் வருகையிலே நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு சதா காலமும் இறை சன்னிதானத்திலே காணப்படுவோம் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை.
திரும்பி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அழுத்தமா தான் அதை வாசிக்கணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய 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 காலமான உள்ள நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கு. நித்திய தலைமையில என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார். நித்திய மகிழ்ச்சி தலையில இருக்கிறதுனால சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி ஆமா, அதுக்கு பொறுப்பா அதுக்கு அங்க என்ன வேலை? சஞ்சலத்துக்கும் தவிப்புக்கு அங்க என்ன வேலை? பிரியமானவர்களே, நாம் தேவசனையானதை கடந்து இருக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அநேகர் வரப்போகிறார்கள், அநேகர் இயேசுநாதர் அழைக்க போகிறார். அதற்கு நாமும் ஒரு கருவியாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆயத்தை விடுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளும் ஆசிரியப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தையின் மனதுண்டு யாராவது ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் படைத்து ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம்